Hello guys, this is Nila. Welcome to Burst 2, my second mini vlog, sharing tiny part of my life. இன்றைக்கி நான் என்னோடய மார்னிங் ஒர்க் அவுட் போகிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணுவேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். பை த வே ஐம் வெரிங் மை ஃபேவரட் ட்ரெஸ். அதை தான் ஷோ ஆஃப் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஷூட்டிங் செட்டப் வந்து பெரிய செட்டப் கிடையாது, ஆனால் சின்ன செட்டப்னாலும் ஒரு விஷயம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த அழகான ஆர்ட் ஒர்க் என்னோட நிறையா வீடியோஸில் நீங்கள் பின்னாடி பார்க்கலாம். It's written Omen. This is something related to game. எனக்கு தெரியாது. என்னோட ஹஸ்பண்ட்க்கு அவங்க சிஸ்டரோட பொண்ணு பண்ணி கொடுத்தது. And she is a person who does all this kind of cute paintings, artwork எல்லாமே. அவ பேஜ் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் கண்டிப்பா டேக் பண்றேன். Also she is taking orders pre-orders. She is only studying school, so we should encourage her. Nice, right? This is the only background I have. இது எனக்கு டைரெக்டாக கனெக்ட் ஆகலனாலும் இது சம் கைண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து எனக்கு எப்பவுமே ஒரு வைப் வந்து கொடுத்துட்ருக்கோம். அப்படியே ட்ரெஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஹேர் கோம் பண்ணலாம் அப்படின்னு வெளியில் வந்தேன். உங்கள் யாருக்காவது இந்த பழக்கம் இருக்கான்னு தெரியாது. எனக்கு ஹேர் கோம் பண்ணுறது வெளியில் வந்து கொஞ்சம் அந்த நேச்சுரல் சவுண்ட்ஸ்லாம் கேட்டுட்டு இல்லை ஏதோ ஒன்று வேடிக்கை பார்த்துட்டு நிம்மதியாக தலை சீவுற மாதிரி இருக்கும். அதுவே ஒரு காமாக இருக்கும். ஸோ நான் எப்போவுமே பால்கனிக்கு வந்துடுவேன். மோஸ்ட்லி வீட்டுக்குள்ளே வந்து எனக்கு தலை சீவ பிடிக்காது. உங்களுக்கு இந்த மாதிரி வியர்டான ஏதாவது ஹேபிட் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் நீம் உடன் கோம் தான் யூஸ் பண்ணுறேன். அதை பண்ணும்போதே ரொம்ப சுகமாக இருக்கும் ஆக்சுவலி. ஸோ நல்லா கோம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ப்ளூ டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியிலே இருக்கும். ஸோ அதுக்கு பேர் ப்ளூ டீ நான் கூகுளில் பார்த்தேன். ஸோ அதை வந்து நான் பறிச்சுட்டு இருந்தேன். தமிழில் வந்து இதுக்கு பேர் சங்குப்பூ அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷில் வந்து பட்டர்ஃப்ளை பீ பிளான்ட். ஸோ இதை ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் பறிச்சுட்டு ஜஸ்ட்டு ஹாட் வாட்டரில் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதை எடுக்கும்போது நல்லா அழகான இந்த ப்ளூ கலர் வந்தது. பார்க்கவே ஆக்சுவலி ரொம்ப செமையாக இருந்தது. ஸோ நான் சுகர் அவாய்ட் பண்ணுறதுனால எதுவும் ஸ்வீட்னஸ் எதுவும் ஆட் பண்ணல. கொஞ்சம் வார்மாக அதை குடித்தேன். ஸோ ரெஃப்ரெஷிங்காக டீ குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு நான் பண்ணுற ஒரு உருப்படியான விஷயம் வந்து லிப் பாம் அப்ளை பண்ணுறது. எனக்கு என்னமோ லிப் பாம் போட்டால் தான் அந்த அந்த ஏதோ ரெடி ஆகிற மூடே வந்து வரும். ஸோ டெஃபினெட்லி நைட் தூங்கும்போதும் லிப் பாம் யூஸ் பண்ணுவேன். எங்கேயாவது வெளில போகிறேன் அப்படின்னாலும் யூஸ் பண்ணுவேன். வீட்டில் இருந்தாலுமே நான் லிப் பாம் யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள்லாம் எப்போல்லாம் லிப் பாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் ஒரு லிப் பாம் பகலு. ஸோ இது கொஞ்சம் திக்கான லிப் பாம், நல்லா அப்படியே மாய்ஸ்சரைஸ்டாக ஃபீல் ஆகும். அதை தான் வந்து நான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். தென் நெக்ஸ்ட்டு வந்து தலை சீவ போகிறேன். சின்ஸ் ஒர்க் அவுட்க்கு ரெடி ஆகிறனால எய்தர் ஐ வில் புட் அ போனி, இல்லை அப்படின்னா எப்போவாவது நிறைய டைம் இருந்ததுன்னா ஐ வில் ட்ரை ஃப்ரெஞ்ச் பிளாட். எனக்கு சின்ன ஹேர் தான் இருக்கிறனால, லென்த் கம்மியாக இருக்கனால நான் கரெக்டாக வந்து பண்ணுறதுக்கு எனக்கு டைம் ஆகும். அண்ட் யூஸ்வலாகவே எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது. ஃபஸ்ட் டைம் எப்போ தலை சீவினாலுமே வந்து அது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகாது. ஃபுல்லாக கழிச்சிட்டு திருப்பியும் முதல்லேருந்து அதே தான் நான் பண்ணுவேன். அது என்னன்னே தெரியல, வீட்டில் சும்மா இருக்கும்போது ஏதாவது ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணால் பக்காவாக வரும். ஆனால் எங்கேயாவது போகிறோம், இதுதான் வேணும்னு டிசைட் பண்ணிட்டு அதை பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் கண்டிப்பாக வரவே வராது. கடைசியாகவுமே வந்து 100% சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. பட் ஓகே, மேனேஜபிளாக வரும். ஸோ அப்படி தான் அன்றைக்கி நான் வந்து பண்ணிகிட்ருந்தேன். அது நல்லா பாட்டு கேட்டுகிட்டே ஜாலியாக பண்ணிகிட்ருந்தேன். பட் காப்பி ரைட்ஸ் இருக்கனால என்ன பாட்டு அதெல்லாம் வந்து நம்ம போட முடியாது. ஸோ ஃப்ரெஞ்ச் பிளாட் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும், கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த ஹேர் ஸ்டைல் ஒர்க் அவுட் பண்ணும்போது போட பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ஆல்சோ எனக்கு ஃப்ரெஞ்ச் பிளாட் போட பிடிச்சாலும் ரொம்ப டைட்டாக இருந்தால் அது பிடிக்காது. கொஞ்சம் லூஸாக இருக்கணும். எனக்கு வந்து ஹேர் வந்து எங்கேயுமே புல் ஆகக்கூடாது. ஸோ அப்படி தான் எனக்கு பிடிச்ச மாதிரி மீடியம் டைட்னஸில் போட்டுட்டு அந்த ரோலிங் சேர் மாதிரி இருந்தது. ஸோ அதை வச்சுட்டு சும்மா முன்னாடியும் பின்னாடியும் ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்படி தெரியுது அப்படின்னு பார்க்குறதுக்கு எனக்கு பார்க்க ஃபீல் பண்ண ரொம்ப க்யூட்டாக இருந்தது. உங்களுக்கு எப்படி தெரியுது? நெக்ஸ்ட் என்னோடய ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் டைம் குக்கும்பர், பாயில்ட் எக் அண்ட் பனானா. அவ்வளோதான், சாப்பிட்டு கிளம்பிட்டேன் ஜிம்க்கு. சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் ஃபார் மோர் வீடியோஸ். அண்ட் என்ன மாதிரி வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.